அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய 50வது நாளுடைய பாடமாக மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள், செயல்கள் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் 2 விஷயத்தை நாம் சொல்லியிருந்தோம். அல்லாஹ்விற்கு இணை வைப்பது மிகப்பெரிய பாவம். இறைவன் கோபப்படக்கூடிய, நிரந்தரமான நரகத்தில் ஒரு மனிதனை வீழ்த்தக்கூடிய ஒரு பாவச் செயல் இணை வைத்தல். அடுத்து சூனியம் செய்தல், செய்வினை செய்தல் என்று நாம் பார்த்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய 3வது விஷயம் கொலை. இஸ்லாம் மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு புனிதப்படுத்தி மனித ஆத்மாவை, மனித உயிரை பாதுகாத்துள்ளது என்று சொன்னால், நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலேயே இறைவனை வணங்குவதற்காக முதல்ல எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் காபா என்ற மக்காவில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கட்டடம் உள்ள அதுதான் முதல் பள்ளிவாசல். ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்குள்ளே தான் மக்கள் தொழுதாங்க. காலப்போக்கில் அதை சுற்றின்னு தொழுவ ஆரம்பித்தாங்க. இதுதான் விஷயம். மற்றபடி காபாக்குள்ளால் சிவன் லிங்கம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இஸ்லாத்தை பற்றி அவதூறு பரப்புறது நிறைய மக்கள்கிட்ட அது சர்வசாதாரணமாக இருக்குது. ஹைர், அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழியை காட்டட்டும். உள்ள வெறும் 6 தூண் இருக்குது, அவ்வளோதான். சரி, இதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவு பேரில் கட்டி அமைச்சாங்க. அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதை ரீமேக் பண்ணாங்க. சரிங்களா? அதை புதுப்பிச்சாங்க. அதை அஸ்திவாரத்தை உயர்த்தி புதுப்பிச்சாங்க. அதுக்கு பிறகு இன்றளவு அது பாதுகாக்கப்பட்டு இருக்குது. சரி, அப்போ அந்த காபாவுடைய புனித எப்படியோ அந்த பள்ளிவாசலில் அசுத்தம் செய்ய மாட்டோம், வீண் சண்டை சச்சரவு செய்ய மாட்டோம், அங்கே பாவமான காரியங்கள் எதையுமே நம்ம செய்ய மாட்டோம், மக்கள் முகம் சுளிக்கக்கூடிய காரியங்கள் கூட அங்கே நம்ம செய்ய மாட்டோம். அப்போ அது மாதிரி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உடலில் ஓடுகின்ற உயிரை புனிதமாக மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதை அநியாயமாக அத்துமீறி கொலை செய்துவிடக்கூடாது. அப்படி கொலை செய்வது என்பது மிகப்பெரிய பாவமாக கருதுகின்றது இஸ்லாம். இறை நிராகரிப்புக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு திரும்ப பழைய மதத்துக்கு திரும்புறது குஃபுர். இஸ்லாத்துக்குள்ளால வந்ததுக்கு பிறகு ஒரு மனிதன் சரியான கொள்கையை அறிந்து அதன் பிரகாரம் நடக்காமல் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியத்தை தர்காக்கிற்கு சென்று அல்லது என்ன பிற வழிபாட்டு தலங்களுக்கு சென்று எம்மதம் சம்மதங்கிற அடிப்படையில் வாழ்கின்றவர்கள், இவர்கள் அனைவரும் மிகப்பெரிய பாவத்தை செய்த குற்றவாளிகள். இவர்கள்லாம் அதே நிலையிலிருந்து தன்னை மீட்டிக் கொள்ளவில்லை என்றால், தன் தவறை திருத்தி கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நிரந்தரமான நரகத்திற்கு செல்வார்கள். முஸ்லீமாக இருந்தும் இணை வைத்தால், அந்த தவறிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளாமல் மரணித்தால் அவரும் நிரந்தரமாக நரகத்தான் போவார். இதுதான் இஸ்லாத்துடைய கோட்பாடு, சட்டத்திட்டம். ஹைர், அப்போது பெரும்பாவம் இறை நிராகரிப்புக்கு அடுத்தபடியாக பெரும் பாவமாக இஸ்லாம் கொலையை சொல்லி காட்டுகிறது, அநியாய கொலையை சொல்லி காட்டுகிறது. குர்ஆன் எப்படி சொல்லி காட்டுதுன்னா இந்த தீமையை, மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபசாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தல நாஸன் ஜமியா. இறைவன் சொல்லுகிறான், நிச்சயமாக எவன் கொலைக்கு பகரமாக, அதாவது ஒருத்தன் அநியாயமாக ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்னா அதுக்கு பகரமாக இன்னொரு கொலை அப்படின்னு சொன்னால் என்ன, கொலைகாரனை என்ன செய்ய பழிக்கு பழி வாங்கிறதுக்கு பாதிக்கப்பட்டவனுடைய குடும்பத்தாருக்கு ரைட்ஸை இஸ்லாம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஒரு நிம்மதியான அரசாங்கத்துக்கு கீழே பாதுகாப்பாக இருக்கும் பொழுது அங்கே இருந்து கொண்டு வரம்பு மீறி மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தையும் பிரச்சனையும் சண்டையும் மூட்டி விடுற, கோல் சொல்கிறது, தன் நாட்டினுடைய ரகசியத்தை அடுத்த நாட்டுக்கு விற்கிறது, சொல்கிறது, இது போன்ற ஈனச் செயலை செய்து பூமியில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய எவனாக இருந்தாலும் அது இஸ்லாமிய அரசு அமைய பெற்று இருந்தால் அவர் மீது உள்ள குற்றம் நிரூபிக்கப்படுமே, ஆனால் அவருக்கு மரண தண்டனை வழங்குவதற்கு ரைட்ஸ் இருக்குது. அப்போது அல்லாஹ் சொல்கின்றார், நிச்சயமாக கொலைக்கு பகரமாகவோ
அல்லது பூமியில் குழப்பம் விளைவித்ததற்காகவோ அன்றி ஒரு ஆத்மாவை எவன் அநியாயமாக கொலை செய்கிறானோ அவன் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் உலகில் உள்ள எல்லா மனிதனையும் கொலை செய்த கொலகாரனை போன்றவன் ஆவான். அதே வேளையில் ஒரு மனிதன் ஒருவரை வாழ வைத்தார் என்றால், இப்போ ஒரு ஆளுக்கு அவசரமாக ரத்தம் கொடுத்து அவர் பிழைச்சிக்கிறார் அப்படின்னா, நம்ம ரத்தம் கொடுத்து அவரை பிழைக்க வச்சோம்னு சொன்னால், அவர் பிழைப்பதற்கு காரணமாக நம்முடைய ரத்தம் இருந்ததுன்னு சொன்னால், அதுக்கு எப்பேற்பட்ட நன்மை இருக்கு? அவர் உலகத்தில் உள்ள எல்லா மனிதனையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று அல்லாஹ் தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ மனிதர்கள் ஒரே குடும்பம் தான். எனவே ஒருவர் இன்னொருவர் மீது அத்துமீறுவது முழு மனித சமுதாயத்தின் மீது அத்துமீறியதை போன்றதாகும். நபி அவர்கள் பின்வருமாறு சொன்னார்கள். எப்படின்னா, உலகத்தில் உள்ளவைகள் அனைத்தும் நீங்குவது அல்லாஹ்விற்கு, எல்லாத்தையும் அழிப்பது என அல்லாஹ்வுக்கு லேசு. ஆனால் ஒரு முஸ்லிமை கொலை செய்வது தவிர, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே என வீணானாலும் எல்லாத்தையும் விடவும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பாரதூரமான விஷயம் என்னென்னா, அவனை நம்பிக்கை கொண்ட அவனுடைய அடியாருடைய உயிரை கைப்பற்றுவதுதான் அல்லாஹ்வுக்கு சிரமமான ஒன்று. சிரமமானது என்ன? மனசு சங்கடத்தில் அல்லாஹ் தஆலா அவனுடைய உயிரை கைப்பற்றுகின்றான் என்று ஹதீஸ்களில் வருது. அப்போது இதுபோல் ஒரு மனிதன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கின்றார், அதுவும் கொலையில் அடங்கும். ஏன்னா நம்ம உடலில் ஓடக்கூடிய உயிர் அல்லாஹ் நமக்கு தந்த அமானிதம். அதை அவன் கேட்கக்கூடிய நேரத்தில், அவன் விரும்புகின்ற நேரத்தில் நம்ம உடலிலிருந்து அதை அவன் எடுத்துக்கொள்வான். அது எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் அவன் எடுத்துக்கொள்வான். ஏன்னா அந்த உயிருக்கு சொந்தக்காரன் அவன். அதனால் அவன் என்ன முடிவு எடுக்கான் அதுதான். அப்போ அவன் கொடுத்த ஒரு உயிரை நாம் என்ன செய்யக்கூடாது? அதை மாய்த்து விடுவது, அழிக்க நினைப்பது, அழித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவது என்பது அது ஒரு வகையில் தன்னைத்தானே கொலை செய்தது தான் அது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்போ மனித உயிர் அவனுக்கு சொந்தமானது அல்ல. ஏனென்றால் அவன் தன்னை படைத்து கொள்ளவில்லை, மாறாக அது இறைவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இறைவனிடம் திருப்பி கொடுக்க வேண்டும். அதில் கூடுதல் குறைவு செய்யக்கூடாது. வல தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொன்று விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடன் நிகரற்ற அன்புடையவனாக கிருபையாளனாக இருக்கிறான் என்று தன்னை பற்றி சொல்லி காட்டுகின்றான். ஆக இஸ்லாத்தில் அந்த கொலையும் தற்கொலையும் மிகப்பெரிய பாவமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இறை நிராகரிப்புக்கு அடுத்த பெரும் பாவமாக சொல்லி காட்டப்பட்டிருக்கு. இது நம்ம இடத்துல நிகழ்ந்து விடக்கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், உலகம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு, அழியக்கூடிய காலம் நெருங்கி வந்துருச்சு என்பதை நீங்கள் உணர்றதுக்கு அந்த நேரத்தில் அதிகமாக கொலைகள் நடக்கும், சர்வ சாதாரணமாக நடக்கும். எந்த அளவுக்குன்னா, அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் சர்வசாதாரண கொலை நடக்கும். கொலை செய்கிறவனுக்கும் தான் எதற்காக கொலை செய்கிறன்னு காரணம் தெரியாது. கொல்லப்பட்டவனுக்கு தன்னை ஏன் இவன் கொண்டான் என்ற ரீசனும் அவனுக்கு தெரியாது. இந்த அளவுக்கு கொலைகள் சர்வசாதாரண பெருகி விடுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரியான காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். அல்லாஹ் நம்ம நேர்மையும் பாதுகாக்கணும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். அடுத்து, அனாதைகளுடைய சொத்தை அநியாயமாக உண்பது, அபகரித்து கொள்வது. அனாதைகள் என்போர் யார்? மனிதர்களிடையே இருக்கக்கூடிய ஒரு பலவீனமான வகையினர். எனவே அந்த பலகீனமான அந்த அனாதைகள் கருணையின்பாலும் அதிக தேவையுடையவர்களாக இருப்பார்கள். ஆதரவின்பால், அரவணைப்பின்பால் தேவையுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வெளிப்படையாகவும் உள ரீதியாகவும் பாதுகாப்பு அவசியமானது. அனாதைகள் தமக்கு அதிகம் செலுத்துகின்ற அல்லது தமக்கு அதிகம் உதவி செய்து பாதுகாக்கின்றவர்களை இழந்து நிற்பார்கள். அவர்களுக்கு சுயநலங்கள் கலக்காத அன்பு தேவைப்படுகிறது. எனவே இவர்களை கட்டில் அமைத்து கொள்ளக்கூடியவர், அரவணைத்து கொள்ளக்கூடிய, அதாவது வயது பெரியவர்களாக ஆகின்ற வரைக்கும் அவர்களை பாதுகாத்து அரவணைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நாம் கொடுப்பது, செய்வது, நிறைவேற்றுவது இதெல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்று. எனவே தான் தனது கண்காணிப்பாளனை இழந்து நிற்பதாவது அவர்களுக்கு விஷயத்தில் அத்துமீறி நடக்கிறதுக்கு நமக்கு அது ஒரு காரணமாயிரும். தாய் தகப்பனை இழந்த பிள்ளைங்க, சிறு வயசு குழந்தைங்க, பருவ வயதை அடையலை, வாலிப பருவத்தை அடைவதற்கு முன்னர் தாய் தந்தையர்கள் இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ
என இழந்து நிற்கக்கூடிய அனைவருமே எத்தீம், அனாதைகள். அவர்களை அவருடைய சொந்த பந்தங்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அரவணைக்கணும், உதவி உபகாரங்களை செய்யணும். அவங்களுடைய சொத்தை அநியாயமான முறையில் என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் சாப்பிட்டு விடக்கூடாது, அபகரித்து கொள்ள நினைச்சு என்ன செய்யக்கூடாது, அவங்கள அரவணைச்சு பாதுகாக்கக்கூடாது. ஏன்னா சிலவங்க என்ன செய்வாங்கன்னா, அனாதையாக இருக்க இவங்களை யார் கேட்டு வரப்போகிறா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சொத்துக்களை என்னை தான் உட்காந்து அவங்கள கவனிக்கிறங்கிற பேரில் உட்காந்து இவங்களே என்ன செய்கிறது, பொறுப்புதாரிகளை என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய குடும்ப சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னு அழித்து அல்லது அந்த இதை தான் அபகரித்து அவங்கள நான் இவ்வளோ நாள் உன்னை வளர்த்தரலாம், அரவணைச்சிடலாம், அதுக்கு அது ஈடாகி போச்சு, சரியாக போச்சுன்னு சொல்லி என்ன செஞ்சுருவாங்க, அவங்கள நிராயுதபாணியாக ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட சொத்தை அபகரித்தா யாரும் கேட்க போகிறது இல்லையே அப்படிங்கிற திமிரில் ஏன்னா தைரியத்தில் இப்படி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஏன்னா அனாதைகளாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை அவர்களை பருவ வயதை அடைகின்ற வரை அவருடைய சொத்தை ஒரு மனிதன் பாதுகாத்து அவர்களிடத்தில் வளர்ந்து பெரியவனாக ஆனதற்கு பிறகு அவர்களிடத்தில் உரிய முறையில் என கொடுக்கக்கூடியவரும் நானும் மறுமை நாளில் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம்னு சொல்லி தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து என்ன செஞ்சாங்க, முகமது நபி அவர்கள் காட்டினார்கள். அப்போது அனாதைகளை பராமரிக்கிறது என்பது நாளைக்கு சொர்க்கத்தை நமக்கு நபி அவர்களோடு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தேடித்தருது. இது ஒரு விஷயம். சரி, இப்போது இன்னொரு கேள்வி நமக்கு ஏற்படும். என்ன அப்படின்னா, இப்போது அனாதையாக இருக்கக்கூடியவங்க, இப்போ என்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்க, என்னுடைய இரத்த உறவில் என்னுடைய அண்ணன் இறந்துட்டார். இப்போ அண்ணன் பிள்ளைங்க கை குழந்தையாக இருக்குது. இப்போ அவருக்குள்ள சொத்து இருக்குது. ஆனால் இப்போ அவங்கள பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை என்று வரும்பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள தம்பி எடுத்து வளர்ப்பார். அவர் ஏழையாக இருந்தார்னு வைத்து கொள்ளுங்கள். ஒரு பேச்சுக்கு ஏழையாக இருக்கிறார். தான் குடும்பத்தை ரன் பண்ணதுக்கே அவருக்கு கடுமையாக உழைக்கணும், போதிய செல்வம் இல்லை என்று இருக்கும் பொழுது அந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியவர் என்ன செய்யலாம், தன்னுடைய அண்ணன் குடும்பத்தை அனாதை ஆகிவிட்ட அந்த குழந்தைகளை அரவணைத்து அவர்களுக்கு உணவு அவர்களுடைய சொத்திலிருந்து கணிசமான அளவு என்ன செய்யணும், எடுத்து அந்த குழந்தைகளுக்கு செலவு செய்வதோடு தனக்கும் அவர்களை பராமரித்ததற்குரிய கூலியாக நாம் சிறிதளவு எடுத்துக்கொள்ளலாம். அல்லதுலேயும் அல்லாவுக்கும் பயந்து நடக்கணும். அல்லாவுக்கு தெரியும் நீ ஏமாத்த எடுக்கியா இல்லை தனக்கு தேவை இருந்தும் அதாவது தேவை இல்லாமல் இருந்தும் கூட மிதமிஞ்சி நம்மள்ட்ட சொத்து பத்து இருந்துமே அனாதை சொத்தை தின்னு என்ன செய்வோம், அழிப்போம், குறைப்போம் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றது அது மிகப்பெரிய திருட்டாகும். அபகரிக்கிறது மிகப்பெரிய மோசடியாகும். அந்த மாதிரியான செயலை யார் செய்தாலும் இதற்கு இறைவன் சொல்லுகின்றான், எவர்கள் அனாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக உண்ணுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வயிறுகளில் நெருப்பையே உண்கின்றனர். அவர்களுக்கு சுட்டெரிக்கும் நரகத்தில்தான் அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் என்று குர்ஆன் 4வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனம் சொல்லி காட்டுகிறது. எனவே அவர்களுக்கு உலகத்தில் அவர்களுடைய வயிற்றில் நெருப்பு நுழைந்தால் எவ்வாறு வேதனை உணர்வார்களோ அதுபோல மறுமை நாளில் கடுமையான தண்டனை அவர்களுக்கு இப்படிப்பட்ட அனாதையுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடியவர்களுக்கு உண்டு என்று குர்ஆன் அழகாக சொல்லி காட்டுகிறது. ஆக இந்த இரண்டும் மிகப்பெரிய பாவமாக நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நிறைய அனாதைகளை யார் கேட்பா அப்படின்னு அனாதை பேரை சொல்லி சொல்லி நிறைய சுருட்டி சாப்பிடக்கூடியவங்க ஒரு புறம் இருக்கிறாங்க. அனாதைகளை நாங்கள் வளர்க்குறோம் பராமரிக்கணும்னு சொல்லி அவங்களோட சொத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவங்கள போண்டியாக்கி அவங்கள நிராயுதபாணியாக ஆக்கி விடுற நிலைகளை பார்க்குறோம். அப்போ அனாதைகளை உண்மையிலேயே அல்லாவுக்கு பயந்து தனக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரம் போக மிதமிஞ்சி இருக்கும் பொழுது அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு அனாதையை நாம் பராமரித்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான செலவினங்களை நம்முடைய பொருளாதாரத்திலேருந்து கொடுத்து நாம் அவங்கள பராமரித்து பாதுகாத்து அவங்களுடைய சொத்தை பருவ வயது அடைந்ததற்கு பிறகு வாலிப பருவத்தில் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக சொர்க்கம் இருக்குது. ரசூலா கூட முஹம்மது நபியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது. அந்த பாக்கியங்களை நாமெல்லாம் இழந்து விடாத பாக்கியசாலிகளாக வளருமான்னு நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அடுத்து வேறு சில பாவங்கள் குறித்து, தடுக்கப்பட்ட பாவங்கள் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்ப்போம்.